தமிழை உற்சாக கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் பேர் கனிஷ்கா. நான் சீஷா தொடக்கப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது இரு நண்பர்கள் பற்றிய கதையை கூறப்போகிறேன். பொன்னன் முத்தன். பொன்னன் முத்தன் என்று இரு நண்பர்கள் கண்காட்சியை பார்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடர்ந்த காட்டையும் பெரிய ஆற்றையும் கடந்து வீடு செல்ல வேண்டும். அடர்ந்த காட்டில் செல்லும் போது என்று சத்தம். முத்தா, கரடிடா, வா, மரத்தில் ஏறிக்கொள்ளலாம் என்று பொன்னன் கூறினான். உடனே இருவரும் மரத்தில் ஏறிக்கொண்டனர். சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். கரடி அப்படியே சென்று விட்டது. மரத்தில் பாம்புடா, குதி என்று இருவரும் மரத்திலிருந்து குதித்து வேகமாக ஓடி அடர்ந்த காட்டை கடந்து விட்டார்கள். அடர்ந்த காட்டை கடந்த மகிழ்ச்சியில் இருவரும் பாட்டு பாடி ஆட்டமும் போட்டார்கள். அது என்ன பாட்டு தெரியுமா? ஏதந்தனக்கா ஏதனக்கனக்கா ஏதந்தனக்கா இருவரும் பேசிக்கொண்டே வந்தார்கள். அப்போது ஒரு கொய்யா மரத்தை பார்த்தார்கள். அதில் இருந்த கொய்யாவை 2 பேரும் பறித்து சாப்பிட்டார்கள். முத்தன் கேட்டான், பொன்னா, எனக்கு இன்னொன்றுடா. பொன்னனை அதை பறித்து முத்தனின் கையில் கொடுத்து விட்டு ஆகட்டும் ஆகட்டும் என்று கூறினான். இருவரும் பேசிக்கொண்டே வந்தார்கள். அப்போது இருவருக்கிடையே பேச்சு தடித்தது. இருவருக்கும் சண்டை. பொன்னனால் கோபத்தை அடக்க முடியவில்லை. முத்தனின் கன்னத்தில் டாப் என்று அறைந்தான். முத்தன் கன்னத்தை தழுவியபடியே நாலா பக்கமும் பார்த்தான். அங்கிருந்த மண்ணில் பொன்னன் என்னை அடித்தான் என்று எழுதினான். பிறகு அவர்கள் ஆற்றங்கரையை அடைந்தார்கள். முத்தன் வேகமாக இறங்கி ஆற்றை கடக்க நினைத்தான். ஆற்றில் இறங்கி ஆற்றை கடக்கும் போது முத்தனை ஆற்று வெள்ளம் அடித்து சென்றது. பொன்னா, என்னை காப்பாத்து, பொன்னா, என்னை காப்பாத்து என்று முத்தன் அலறினான். உடனே பொன்னன் ஆற்றில் பாய்ந்து தன் நண்பனை காப்பாற்றினான். கரையேறிய முத்தன் பாறை ஒன்றில் தன் நண்பன் பொன்னன் தன் உயிரை மதிக்காத என்னை காப்பாற்றினான் என்று செதுக்கினான். இதை பார்த்த பொன்னன், உன் கன்னத்தில் அறைந்தேன், மண்ணில் எழுதினாய், உன்னை காப்பாற்றியதை பாறையில் செதுக்குகிறாயே, ஏன் என்று கேட்டான். தீமையை அன்றே மறக்க வேண்டும், நல்லது என்றும் நினைக்க வேண்டும். மண்ணில் எழுதியது மறைந்துவிடும், பாறையில் செதுக்கியது என்றும் மறையாது என்று கூறினான். இதை கேட்ட பொன்னன், முத்தா, உன் நட்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன் என்று கட்டி தழுவினான். இதை திருவள்ளுவர் எப்படி கூறியுள்ளார் தெரியுமா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நாம் ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல, அவர் செய்த தீமையை அன்றே மறப்பது நல்லது. நண்பர்களே, இக்கதையில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நாம் ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல, அவர் செய்த தீமையை அன்றே மறப்பது நல்லது. சரியா? நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.